irregular sleep cycle, how it affects digestion. இந்த தூக்கமின்மைங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேக்டர். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய செரிமானத்தன்மையை வெகுவாகவே பாதிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சிம்பிள் விஷயம் வந்து உங்களுடைய ஆசிட் ப்ரொடக்ஷன்லேருந்து உங்களுடைய குடலுடைய இயக்கத்தன்மை வரைக்கும் பாதிக்கும். நார்மலாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகமாகி அவங்களுக்கான அல்சர் ஃபார்ம் ஆகிற தன்மை வந்து ரொம்ப அதிகம். இதை தவிர குடலுடைய இயக்கத்தன்மையை இது வெகுவாகவே பாதிக்கும். எந்த வகையில் அப்படின்னா உங்களை ஸ்ட்ரெஸ் அப்படின்போது வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும் ஃபுல்லாக. ஸோ அப்போ உங்களுடைய செக்ரீஷன்ஸ் அதிகமாகும் போது உங்களுடைய செரிமானத்தன்மைங்கிறது குடலுடைய இயக்கத்தன்மைங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். ஸோ இந்த குடலோட இயக்கத்தன்மை அதிகரிக்கும் போது உங்களுக்கு சாப்பிட்ட உடனே இந்த மோஷன் போகிற தன்மை வரைக்கும் கூட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அடிக்வேட் ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்வேட் ஸ்லீப் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும், உங்களுடைய கார்டிசால் லெவல்ஸ் குறையும். அதனால் உங்களுடைய சுரப்பிகள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்கு அடங்கி இயங்க ஆரம்பிக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ப்ராப்பர் ஸ்லீப், அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.